He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 3. எனக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு, கொஞ்சோண்டு சளி மட்டும் தான். அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஒருவேளை கேவலமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒருவேளை வாய்ஸ் நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல ஹார்ட் போட்டு வாய்ஸ்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம போன சாப்டர்ல போருட்டோ ரசங்கான உசிக்கோன்னு ஒரு புது ரசங்கனை கொண்டு வந்திருப்பான். அதை பத்தி இந்த சாப்டர்ல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. ரசங்கான் உசிக்கோவா பொருட்டோ நடக்கும்போது அவனை சுத்தி ஒரு ரசங்கான் மாதிரி அப்படி சுத்திட்டு இருக்கோம். கோடு மனசுக்குள்ள இவன் வேனிஷிங் ரசங்கான்ல பெரிய ஆளு, ஆனா இது அந்த ரசங்கான் இல்லையே. ஒரு வேளை அந்த ரசங்கான் மறைஞ்சுக்கிட்டு தூரத்துல இருந்தே அடிக்குமோ, பரவாயில்ல, என்ன வேணா இருக்கட்டும், ஆனா என்கிட்ட இது எதுவுமே விலைக்காவாது. இவன் திரும்ப வரும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சேன். கோடு வேற பொருட்டோ சுத்தி கிளாமார்க்கா வர வச்சுட்டான். இதுல வேற அட்டாக் பண்ண வேற வரான். கிளாமார்க்கை யூஸ் பண்ணி கோடு பொருட்டோக்கு பின்னாடி வந்துட்டானா, கோடு அட்டாக் பண்ண வரும்போது பொருட்டோ பார்க்காமலே தப்பிச்சு ரசங்கனை சும்மா இழுத்து வச்சுக்கிட்டு கோடு அட்டாக் பண்ண பாப்பான். அட்டாக் பண்றதுக்குள்ள கோடு வேற பொருட்டோட கையை பிடிச்சுப்பானா. அதுக்கப்புறம் பார்த்தா பொருட்டோ கிட்ட இந்த ரசங்கனை பொருட்டோட கைக்கு டிராவல் ஆகும். கோடு வேற இன்னொரு கை வச்சு பொருட்டோவை சைடுல இருந்து அட்டாக் பண்ண பாப்பான். பொருட்டோ பார்க்காமலே கத்தி எடுத்து அப்படி டிஃபென்ஸ் பண்ணிடுவான். இந்த ஜுட்சு மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு போல, ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதால என்ன தொடக்கூட முடியல. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உன்னை கொல்றதுலாம் எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. தெளிவா சொல்ல போனா இது பாதி முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ரசங்கன் பாதி வேலையை முடிச்சிருச்சுன்னு சொல்றாரு பொருட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா பொருட்டோ மேல சுத்திட்டு இருக்க ரசங்கன் அப்படியே பொருட்டோட கையில இருந்து அப்படியே கோடோட கைக்கு போயிடும். பொருட்டோட கையை என்ன பிடிக்கிறானோ அந்த ரசங்கன் இன்னும் கோடோட உடம்புல அப்படியே அதிகமா போயிட்டு இருக்கு. கோடு மனசுக்குள்ள இதனை என் கையை சுத்திட்டு இருக்கு, இது என்னவா இருக்கும்? கோடும் பொருட்டோ கிட்ட இது என்ன இழப்பு பொருட்டோவும் நான் இது இன்னும் ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்லுவேன். இதுதான் நான் கொடுக்குற உனக்கு கடைசி வார்னிங். டென்டெயில்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன கூட்டிட்டு போ. ஒருவேளை உன்னால முடியாதுன்னா நீ கண்டிப்பா செத்துருவேன். என்ன சிரிக்க வைக்காத பொருட்டோ, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு கோடு பொருட்டோவை அட்டாக் பண்ண வருவான். ஆனா கோடால பொருட்டோவை அட்டாக் பண்ணவே முடியல. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் கோடால பொருட்டோவை அட்டாக் பண்ணவே முடியல. கோடு பொருட்டோவை பார்த்து அவனை பார்த்தா என்கிட்ட இருந்து டாச் பண்ற மாதிரி இல்ல, ஆனா அவன் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்? இது கெஞ்சுச்சும் இல்ல, குளோனு கூட இல்ல. பொருட்டோ பண்றதை பார்த்து கோடு ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். அதுக்கப்புறம் பொருட்டோ ரசங்கன் உசுஹிகோவை கோடோட வயிற்றுல அடிப்பான். ரசங்கன் உசுஹிகோ அப்படின்னு பொருட்டோ கோடு அடிக்கும் போது பொருட்டோ சுத்தி ஒரே ரசங்கன் உசுஹிகோ தான். அடிச்சதுல கோடு வலி தாங்க முடியாம கத்தி அப்படியே பறந்து போவான். ஆனாலும் எப்படியோ தட்டுத்தடு மாதிரி லேண்ட் ஆயிருவான். எய்டாவும் பொருட்டோவும் கோடு சண்டை போறத பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? நான் நினைச்ச மாதிரி இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். இதுக்கும் மத்த ரசிகனுக்கும் அப்படியே வித்தியாசம். டேமனும் தரையில ஏதோ அதிர்வு ஏற்படுதுல, அதுக்கு காரணம் பொருட்டோ தான். இல்ல இங்க இருக்கிற தரை மட்டும் இல்ல, இந்த உலகமும் சேர்த்து தான். பொருட்டோ யூஸ் பண்ற டெக்னிக் இந்த உலகம் சுத்துற மாதிரி அதுவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தோட ரொட்டேஷனை வச்சு தான் இந்த ரசங்கன் உசுஹிகோ ஒர்க் ஆகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. பொருட்டோவும் கோடு நிக்கிறத பார்த்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறமா உன்னால நிக்க முடியுதா? ஆனா கோடை பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு தலை சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. இது என்னவா இருக்கும்? இது என் தலையை சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கோடால நிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருவான். பொருட்டோவும் கோடை நோக்கி அப்படியே வந்துட்டு இருப்பான். அடச்ச, நீ என்ன பண்ண? சரி, ஓகே, சொல்றேன். இந்த உலகம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பாக்குது. என்ன சொன்ன? உலகமா? என்னோட ரசிகன் இந்த உலகத்தோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி இந்த உலகம் சுத்துற மாதிரி அதுவும் ஒரு ரொட்டேஷனா மாறும். அதுதான் உசுஹிகோ. இப்ப அந்த பவர் உன் உடம்புல பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உலகம் சுத்துற மாதிரியே உனக்கும் இப்ப தலை சுத்துது. அது உன்னோட உடம்பை விட்டு என்னைக்கும் போவாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகம் எப்போ சுத்துறத நிக்குதோ அது வரைக்கும் உனக்கு நிக்கவே நிக்காது. இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தா உனக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரொட்டேஷன் நிரந்தரமா உனக்குள்ளதான் இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகம் சுத்துறது நிக்கிறதுக்குள்ள நீ கண்டிப்பா செத்துருவ. என்ன தலை உடம்பு எல்லாமே பயங்கரமா சுத்துதா? ஆனா என்னால இந்த உசுஹிகோவை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். டென்டெயில்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன கூப்பிட்டு போகணும். ஒருவேளை முடியாதுன்னா உன்னோட அமைதியான சாவுக்காக வெயிட் பண்ணு. நீ ஒரு முட்டாள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எதை பண்ணலாம்னு பார்த்து முடிவெடு. அப்ப திடீர்னு கவாக்கி பொருட்டோவை அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் ஒருத்தர் லுக் கூட்டு பானுங்க. கவாக்கி கூடவே இமாவாரி, இனோஜின், சிக்கடாயி, சோச்சோ இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப இமாவாரி பொருட்டோவை பார்த்த உடனே பொருட்டோன்னு ஆச்சரியமா கத்துவா. ஹீமாவாரிய பார்த்த உடனே பொருட்டோ ஒரு செகண்ட்ல ஹீமான்னு அப்படியே எமோஷனல் ஆயிருவான். பின்ன எத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சியை பாக்குறான். சிக்கடாயும் பொருட்டோவை பார்த்து இந்த லீஃப் வில்லேஜ் நீ எதுக்கு திரும்ப வந்த பொருட்டோ? நீ என்ன விஷயமா கோடு கிட்ட பேசிட்டு இருந்த? பொருட்டோ சிக்கடாயை பார்த்து நாங்க இன்னும் பேசி முடிக்கல, தேவையில்லாம நடுவுல உள்ள வராம சாத்திட்டு போய் உட்காரு. அப்ப கோடு வேற எஸ்கேப் அவ கிளாமார்க்க கொண்டு வந்துட்டான். அந்த கிளாமார்க்க கவாக்கியும் பார்த்துட்டு கிளாமார்க்க குட்டியாக்கிடுவான். சிக்கமாருவும் கவாக்கி கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு கவாக்கி, இங்க என்ன நடக்குதுன்னு சரியாவே தெரியல. ஆனா கோடு இங்க மாட்டிக்கிட்டான். இங்க இருக்கிற எல்லா கிளாமர்க்கையும் சீக்கிரமா அழிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த கோடை நம்ம அழிச்சாகணும். இதுதான் நல்ல வாய்ப்பு. அவன் கதையை முடிச்சிடு. பொருட்டோவும் கவாக்கியை பார்த்து கவாக்கி உடனே அவன் கிட்ட இருந்து தள்ளிப்போ. கவாக்கியும் பொருட்டோவை பார்த்து எனக்கு ஆர்டர் போறதுக்கு நீ யாருடா? நீ இந்த லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்திருக்கனா நீ கண்டிப்பா சாகுறதுக்கு தயாரா இருக்கணும் பொருட்டோ. அப்ப திடீர்னு கோடோட மடையில இருக்கிற கிளாமார்க்ல இருந்து ஒரு மாஸ்டர் வரும். கவாக்கி அதை பார்த்துட்டு நெஞ்ச பொழந்துருவான். அதுதான் கோடுக்கு சான்ஸ்னு மாஸ்டருக்கு பின்னாடி இருக்கிற கிளாமார்க்ல உள்ள போயிட்டு தப்பிச்சிருவான். யாரு? கோடு. சிக்கமாரு
கோடுவாங்க என்ன ஆச்சுன்னு கேட்பானா, சிக்கடாயும் கோடு வந்து கிளாமருக்கு யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். சிக்கமாருவும் நல்லா கவனிங்க, அவன் இந்த நிலைமையில ரொம்ப தூரமெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டான். சீக்கிரமா வில்லேஜ்ல என்னென்ன கிளாமர் இருக்கோ அதுகிட்ட போயிட்டு அவன் கோடு இருக்கான்னு பார்த்து அவனை கொன்றுங்க. கவாக்கிய சிக்கடாய போ சொல்லுமா. அப்ப ஈமாவாரி ஒனிச்சான்னு பாலா, அதான் ஒனிச்சானா அண்ணன். கவாக்கி சிக்கடாய போ சொல்லிட்டு பொருட்டோவை இவன் பாத்துக்கிறானா. அதுக்கப்புறம் சாரடாவை பார்த்தா போன சாப்டர்ல ஒருத்த சாரடாவை காப்பாத்துறதுக்காக ஒருத்த மாட்டிக்கிட்டான்ல, அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஒண்ணுமே வேலைக்காவல. சாரடாவும் ஒரு டென்டேல்ஸ் வந்து ஒச்சுச்சுக்கியை சாப்பிட்டா அது ஒரு காட்ரியா மாறும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ் மனுஷங்களை சாப்பிடுது. அப்படின்னா இதுவும் ஒரு விதமான காட்ரியா? எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இவர் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கவாக்கியோ இந்த 3 வருஷத்துல உன்னோட லுக்கே மாறி இருக்கு. நீ என்ன அந்த உச்சியாவோட தத்தெடுக்கப்பட்ட பையன் ஆயிட்டியா? இவ்வளவு வருஷம் ஆகிய உன்னோட திமிரான பேச்சு மட்டும் இன்னும் அடங்கவே இல்ல. ஹீமாவாரிய பார்த்தா நல்லா தான் இருக்கா. கவாக்கியும் பொருட்டோவை பார்த்து நடந்துகிட்டே, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னோட பிறந்த இடத்துல நீ சாக போறியா? நான் வேணா உனக்கு அதுக்கு உதவி பண்றேன். பொருட்டோவும் லீஃப் வில்லேஜ்ல சாகுறதா ரொம்ப மோசம்லாம் இல்ல, ஆனா இன்னைக்கு சாக மாட்டேன். ஒழுங்கா திரும்பி போயிரு கவாக்கி, நீ என் வழியில குறுக்க வர. இங்க ஒண்ணு நான் உன் வழியில இல்ல, நீ தான் என் வழியில இருக்க பொருட்டோ. அப்ப திடீர்னு பொருட்டோட காலர்ல இருந்து அச்சுக்கு புச்சுக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு தவளை. அந்த தவளையும் வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சாச்சு பொருட்டோ. கோடு திரும்ப அவன் பேஸுக்கு போயிட்டான். அந்த இடத்துல டென்டேல்ஸ் இருக்கா? இது ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். இந்த பக்கம் கோடை பார்த்தா அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். கோடு தவழ்ந்து போகும்போது பொருட்டோவை திட்டிகிட்டே தான் போவான். அங்க பார்த்தா கோடு கூடவே ஒரு கிழவன் இருப்பான்ல, அவன் அந்த காட்ரியில மாட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது பொருட்டோ வந்து கோடுக்கே தெரியாம ஒரு தவளையை வச்சிருப்பான் அவனுக்குள்ள. இந்த பக்கம் கோடும் ஒரு இடத்துல எட்டி பார்த்தா அந்த இடத்துல டென்டேல்ஸ் இருக்கு. ஒரு மாசமா சாப்பிடாத மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கு. அந்த தவளையை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது டென்டேல்ஸ் தான். டென்டேல்ஸ் இருக்குது அப்படியே பொருட்டோ கிட்ட சொல்லிடுமா. பொருட்டோவும் அப்ப நல்லதுன்னு ஒரு ஆன்சர் வைப்பான். இதோட இந்த சாப்டர் முடிச்சுட்டானுங்க. வீடியோ ரொம்ப லேட்டா போட்டிருக்குன்னு தெரியும், கோச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் சாப்டர் 4ல பாப்போம். ஓகே, பை பாய்.